சரிம்மா வேறம்மா. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஷார்ட் ரைட் போகிறேன். ஆக்சுவலாக நான் ரைடு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அந்த வால்பாறை ட்ரிப்போட ரைடு முடிஞ்சிருச்சு. இத்தனை நாள் ஏன் யூடியூப்பில் நான் போஸ்ட் போடலைன்னா, சீரியஸாக நான் ரைடு போகல. ஆக்சுவலாக ஜனவரி நான் பொங்கல் ஹாலிடேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ட்ரிப் ஒன்று போயிருந்தேன். அந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னன்னா, ஒரு போட்டிங் ஒன்று போனோம். அந்த போட்டிங்கில் தான் அந்த சம்பவமே நடந்துச்சு. போட்டிங்லாம் போய் முடிச்சு அந்த ரிட்டன் அந்த பிளாட்ஃபார்முக்கு, அதாவது நம்ம ஏறின இடத்துக்கே வந்தேன். வரும்போது ஒருத்தர் ரெஸ்யூ வந்து கை பிடிச்சாரு. கை பிடிக்கும்போது கரெக்டாக கால் ஸ்லிப் ஆகவும் அவர் என் கையை கெட்டியமாக பிடிக்கிறதுக்கும் அந்த லெஃப்ட் சைட் போன் இருக்குது பார்த்தீங்களா, ஷோல்டர் போன், அது லைட்டாக மசில் கிழிஞ்சு லைட் டிஸ்லொகேஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த காரணத்தினால என்னால் பைக்கே ஓட்ட முடியாமல் போயிடுச்சு. ஸோ இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ரைடு. எங்கடா இவ்வளோ அவசரமாக போயிட்டு இருக்கேன்னா, ஒரு ப்ரோ அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா டோர்ஸ் மாதவர் ரவுண்டாக நான் போகிற ரூட்டில் போயிட்டு இருக்கேன். எங்கே போகிறோன்னா MTK, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், முதலியார் குப்பம், அதாவது தி பைக்கர்ஸ் டெஸ்டினின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அங்கே தான் போகிறோம். ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ரைடு தான். இந்த ரைடு பார்த்தீங்கன்னா சீரியஸாக அன்பிளான் ரைடு தான். நேற்று நைட்டு தான் எனக்கே தெரிய வந்தது. அதாவது நம்ம கோலி vlogger இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் இந்த ரைடை சஜஸ்ட் பண்ணார். எனக்கு கால் பண்ணார், ப்ரோ வரீங்களான்னு. சரி, எனக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் வீக்லேருந்து தான் வந்து இந்த ஃபிசியோதெரப்பி அந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு ஓரளவு கை வந்து ரிலீஃப் ஆச்சு. ஓகே, நம்ம ஒரு ரெஃப்ரெஷர் ரைடு மாதிரி போவோமேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப நேரமாக எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் யாருன்னே தெரியாது எனக்கு. அது வந்து ராஜ் ப்ரோவோட ஃப்ரெண்டு போல், அதாவது கேர்லி vlogger, அவர் பேர் தான் ராஜ். அவர் ஒரு ஃப்ரெண்ட் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எங்கன்னா DRG ஹாஸ்பிட்டல், அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு HP பங்க்கில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ இங்கே கட் பண்ணிவிட்டு அங்கே ரெசீவ் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும் நான். See you friends. DRG ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம பேசி ஒரு 2 to 3 minutes நான் வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. 140 கிழிச்சிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக நான் ரெக்கார்ட் பண்ணலை. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ரோ வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாரு. HP பங்க் கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஆளை காணுமே, எங்கே இருக்காரு தெரியல. ப்ரோ 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 ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிண்டியை நோக்கி போயிட்டுருக்கோம். நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, HP பங்க்கில் ஒரு ப்ரோ வெயிட் பண்ணியிருந்தாருன்னு. ஆக்சுவலாக அவர் கிளம்பிட்டு இருக்கார் போல். சரி, நான் என்ன பண்ணிட்டேன், அவர் அடையாராண்ட வர சொல்லியிருந்தாரு. ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக நான் வந்து முட்டுக்காடான வந்துடலாம் அப்படின்ட்டேன். ஏன்னா இங்கே நிறைய பைக்கர்ஸ் போயிட்டு இருக்கனால யார் யார் என்னென்ன கேங்கில் போயிட்டுருக்காங்கன்னு தெரியல. ஸோ ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். என்கிட்ட இன்டர்கோமும் கிடையாது. ஃபோனில் தான் நான் கால்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பேசணும். ஸோ ஓகே, நான் ஸ்ட்ரைட்டாக முட்டுக்காடுக்கே வந்துடுறேன், அங்கே அசம்பிள் ஆகிடலாம் ப்ரோ அப்படின்ட்டேன். நம்ம கேர்லி vloggerட்டையும் சொல்லிட்டேன், அதாவது ராஜ் ப்ரோ கிட்ட மேப்பையும் செட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிண்டியை தாண்டி போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், முட்டுக்காடு போயிட்டு நம்ம பசங்க எல்லாரையும் மீட் பண்ணும்போது வீடியோ ஆன் பண்ணுறேன். ஸ்டே டியூன் கைஸ். வாட் ஏ கோஇன்சிடென்ஸ். நான் முட்டுக்காடுன்னு பார்த்தா வழியில் யாரா இவர், இந்த வண்டி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா நம்ம கேர்லி vlogger பார்த்தீங்கன்னா எதிர்க்க நின்றுட்டுருக்காரு. அவர் என்னை கவனிக்கல. நம்ம தான் போயிட்டு இன்ப அதிர்ச்சி கொடுக்குறோம் அவருக்கு. யா, ஆக்சுவலாக எல்லாம் வந்துட்டாங்க. ஒரு இன்டர்செப்டார், ஒரு கான்டினென்டல் GT, அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாச்சி RR 310. பார்க்கறதுக்கே வேறு லெவலில் இருக்குது GT. ஸ்டர்கா ஒரு தோஸ்து ஜிகிரி தோஸ்லாம் வந்துட்டாங்க. ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி கான்டினென்டல் GT, அவர் பேர் ஷாம் போல். எனக்கு பின்னாடி ராஜுன்னு ஒருத்தர் வராரு, அதான் நம்மளோட யூடியூபரு. அதுக்கு பின்னாடி அப்பாச்சி RR 310 ஒருத்தர் வந்துட்டுருக்காரு. அவர் பேர் சரியா தெரில, எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ தான் கேட்டேன், அதுக்குள்ளே மறந்துட்டேன். சீரியஸாக இவங்களாம் முன்னாடி போயிட்டுருப்பாங்கன்னு நினச்சேன். நான் ரொம்ப லேட்டாக வந்தேன் தெரியுங்களா. ஆக்சுவலாக இவங்க வந்து அந்த HP பங்க்கில் 4:30 வர சொன்னாங்க. 4:30லேருந்து கால் வச்சுட்ருக்காங்க, ப்ரோ எங்கே இருக்கீங்கன்னு. ஆக்சுவலாக நான் ஏஞ்சதே 4:15 தான். வீட்டில் கிளம்புறதுக்கு 4:45 ஆகிடுச்சு. ஸோ ஒரு நைஸ் கோஇன்சிடென்ஸ் தான். இவரோட GT பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அப்படியே மின்னுது பைப்பில். மாடிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் கஃபே ரேசரு, பார் அண்ட் மிரர் போட்டிருக்காரு. ஓகே, நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ கேர்லி vlogger போயிட்டுருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அவரும் மோட்டோ vlog தான் பண்ணிகிட்டு இருக்காரு போல். இன்றைக்கி நம்ம சன்ரைஸ் பார்ப்போம் தான் நினைக்கிறேன். இன்னமும் பார்த்தீங்கன்னா இருட்டாக தான் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 5:40 ஆகுது. நம்ம அந்த ஈஸியாக கட் ஆகிட்டு அந்த ஸ்ட்ரெச்சில் வீடியோ ரிசீவ் பண்ணுறேன். ஸ்டே டியூன் கைஸ். நம்ம ஸ்டார்க்கு இங்கே நிறுத்தி வச்சுருக்கோம். எதுக்காகனா, நம்ம ராஜ் ப்ரோ வந்து பெட்ரோல் அடிக்கிறதுக்கு ஒரு பங்காக நிறுத்திட்டார் போல். சரிண்ணா ரொம்ப நேரமாக ஆளை காணுமேன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். எனக்கு தெரிஞ்சு வந்துட்டாங்க. ஓகே, நம்ம கிளம்புவோம். அடிச்சிடலாம் ப்ரோ, அதாண்ணா. ஸ்ட்ரெச்சு ஷார்க்குன்றப்ப டேய் சார்ரா அவன் பேரை மாற்றி சொல்லிட்டேன். ஓகே, ஸ்டார்க்கு நம்ம ஸ்ட்ரெச் அடிக்கணுமா? அடிச்சிருவோமா?
வைசர் லாக் பண்ணிவிடும். ஐயோ எப்படி ஃப்ளாக் ஆயிடுச்சு ஃபுல்லாக வைசரில். ஓகே டடான் 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 டான். அவ்வளோ சீக்கிரம் போயிட்டாராங்க. தூரத்தில் பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியல. கிட்ட போகிறப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோடு முன்னாடி போகிற வண்டிலாம் தெரியுது. அந்த அளவுக்கு ஃபாக் இருக்குது. ப்ளஸ் வந்து நான் ஏன் வந்து இந்த எம்டிகே போகிற வீடியோ வந்து நான் vlog எடுக்கிறேன்னா, உங்களுக்கே தெரியும் முதலியார் குப்பம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைக்கர்ஸ் டெஸ்டினின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக சூப்பர் பைக்குன்னு கிடையாது. எந்த பைக் வச்சிருக்க ரைடர்ஸாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போகணுன்னு தான் ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி தான் நானும் ஆசைப்பட்டேன். ஓகே, அந்த மாதிரி ஒரு பைக்கர்ஸ் டெஸ்டினின்ற ஒரு பிளேஸை சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த வீடியோ வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கணுன்றதுக்காக தான் வந்து இந்த vlogன்றது நான் எடுத்துகிட்டு இருக்கேன். லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா சோலோ ரைடில் போச்சு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஷார்ட் குரூப் ரைடில் போகுது. இந்த குரூப் ரைட்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரண்ட்லேயும் சரி எனக்கு பின்னாடி வர 2 பேரும் சரி ஹேண்ட் சிக்னல் லெக் சிக்னல்லாம் கட்டுறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு அப்படியா அப்படின்னா என்னது ப்ரோ அப்படின்ற மாதிரி நான் கேட்டுட்ருக்கேன் சீரியஸாக. பட் ஒரு ரைடிங் பண்ணுறோன்னா குரூப் ரைடில் இந்த மாதிரி சிக்னல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியணும். அப்போ தான் வந்து அந்த கோஆப்ரேஷன் கரெக்டாக இருக்கும். வியூ பார்க்கறதுக்கு நான் நிறுத்தின டைம் வேற லெவல் டைம்னே சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த க்ளவுட்ஸ் வந்து மூடிக்கிச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஓப்பன் லேண்ட்ஸ்கேப்பு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் மாதிரி இருக்குது பார்க்க. எனக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்குது. குளமா என்னது அது? எஸ், குளம் மாதிரி தான் இருக்குது. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸு. அதுக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சன்ரைஸு வேறு லெவலில் இருக்குது பார்க்கறதுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த முதலியார் குப்பம் ரீச் ஆகிட்டோம். செம்ம செம்ம செம்ம. நம்ம நிறைய சூப்பர் பைக்ஸை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஹோப் நீங்களும் பாருங்கள். எப்படி வேறு லெவலில் நம்மளெல்லாம் வர வைக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள். எப்படி சொல்ல முடியாது, இங்கே நிறைய யூடியூபர்ஸ் இருந்தாலும் இருக்கலாம். ஓ மை காட், வேறு லெவல் வியூனே சொல்லலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முதலியார் குப்பம் ரீச் ஆகிட்டோம். என்னை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரே தண்ணியாக இருக்குது பார்த்தீங்கன்னா. அதாவது இதுதான் போட்டிங் பாயிண்ட்டு. போட்டிங் பாயிண்ட்டுன்னு போது தூக்கி போடுது. ஆக்சுவலாக நான் சொல்லியிருப்பேன், ஜான்வரி 16 நான் வந்து பொங்கல் லீவ்ஸில் ஃபேமிலியோட ட்ரிப்பு ஒன்று போயிருந்தேன். இதே மாதிரி தான் போட்டிங் போயிருந்தோம். இங்கேருந்து ரிசீவ் பண்ணும்போது தான் கரெக்டாக எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அதில் தான் வந்து இந்த போன் வந்து லைட்டாக டிஸ்லொகேஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த இயரில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ரைட்னே சொல்லலாம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்குது. எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சூப்பர் பைக்ஸாக இருக்குது. பேக் சைடில் பார்த்திங்கன்னா சன்ரைஸ்ன்றது வேறு லெவல் ஆகிட்டுருக்கு. நம்ம எதிர்க்க பார்த்தீங்கன்னா கேர்லி vlogger ராஜ் ப்ரோ இருக்கார். பண்ணிக்கலாம் ப்ரோ. உங்கள் நேம் ப்ரோ? ஷாம். ஸோ ஓனர் ஆஃப் GT 650. நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன், மோட்டோ vlog வீடியோவில். ஹோப் நீங்கள் அந்த ப்ரீவியஸ் கிளிப்பில் பார்த்துருப்பீங்க. இந்த ப்ரோ பேர் ப்ரோ உங்கள் பேர் தான் ப்ரோ, நான் கேட்கவே மாட்டேன். விக்கி. எஸ், அப்பாச்சி ஆரா 310. நம்ம கேர்லி vlogger. ரொம்பவே நல்லாயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சில போட்டிங்லாம் போயிட்டு இருந்தாங்க. எங்கே ஆளே காணும் கண்ணில், அதோ போயிட்டுருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா? போட்டு. இந்த போட்டை பார்க்கும்போது தான்ப்பா எனக்கு தூக்கி போடுது. வேணாம், நம்ம திருப்பி அதை பற்றி பேச வேண்டாம். மோட்டர் போட்டும் இருக்குது, ஃபேமிலியாக வந்தாலும் போகலாம். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இங்கே வந்து வேலண்டைன்ஸ் டே வேறு. கண்டிப்பாக இங்கே வந்து கூட்டம் அழகட்டும். அதுக்கு நம்ம பெஸ் ஆகிடுவோம்.
ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாருக்கு வந்து நம்ம ப்ரோ ஓட்ட போகிறாரு. நம்ம ஒரு வாட்டி ஜிடி ட்ரை பண்ணி பார்ப்போம். செம்மையாக இருக்குல்ல பார்க்கறதுக்கு, வேறு லெவலில் ஸ்டிக்கரிங்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம இது ஓட்டி பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டாக ஒரு டீ கடை வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் பைக்கை மாற்றிக்கிற மாதிரி. ஓகே, அவ்வளோதான், கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு ½ hour கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இடம் பார்த்தீங்கன்னா செம்ம சீனிக்காக வேறு லெவலில் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா போட்டிங்ஸ்லாம் இருக்குது. கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. சவுண்டு கேட்குதுங்களா? எல்லாமே சூப்பர் பைக்ஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் டு ரைட். இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுனால கொஞ்சம் கடுப்பாக இருக்குது, ரொம்ப நேரம் உட்கார முடியல. ரைடிங் பொசிஷன் பார்த்திங்கன்னா செம்ம அக்ரெசிவாக இருக்குது. அப்படியே எனக்கு அந்த பேக் டு ஓல்ட் மெமரிஸ் கொண்டு போயிடுச்சு. நம்ம இந்த R15 ஓட்டுற ஃபீல் தான் வருது. பட்டு நம்ம ஓட்டுறது வந்து பார்த்திங்கன்னா GT 650. ஓ மை காட், இந்த ரைடிங் பொசிஷனுக்கும் இந்த ஆக்சலரேஷன் ரெஸ்பான்ஸுக்கும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது ஓட்டுறதுக்கு. வா 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 நம்ம ஸ்டார்க்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் ஓட்டுறாரு. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் டு ரைட். என்ன ஒரு குனிஞ்சி இருங்க, இப்போ நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன் ஆடியோ. குனிஞ்சி ஓட்டுற மாதிரி இருக்குது. செம்ம அக்ரெசிவான ரைடிங் பொசிஷனு. இப்படின்றதுக்குலாம் 100 போயிட்டோம். ஓ மை காட், வாட் a cornering யார். பட் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது கார்னரிங்கில். நான் பார்த்தீங்கன்னா 110ல் கார்னரிங் பண்ணுறேன். செம்ம 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 செம்ம. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் வச்சுருக்காரு. இது ஒன்றும் இல்லை, அந்த ட்ரிப் லைட் தான். இந்த ஹசார்ட் லைட்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த சுவிட்சு தனியாக கொடுத்துருக்காரு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓட்டுறதுக்கு செம்ம ஆசமாக இருக்குது. நான் விட்டா பேசிக்கிட்டே இருப்பேன், கொஞ்சம் ஓட்டுவோம் வண்டியை. வா 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 ஜிடி தாயா. என்ன ஒரு கார்னரிங் ஸ்டெபிலிட்டி, செம்ம கான்ஃபிடண்ட்டாக இருக்குது ஓட்டுறதுக்கு. பட் என்னன்னா இன்டர்செப்டருக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னா, அது கொஞ்சம் வண்டி ஹைட்டாக இருக்குது. இது கொஞ்சம் ரொம்ப குனிஞ்சி ஏதோ ஒரு ஸ்லீப்பர் கோச்சில் ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது வண்டி. பட் நல்லா இருக்குது, இதுவும் ஒரு ஆசம் ஃபீல் தான். பட் ரொம்ப நேரம் நம்ம இதை ட்ரைவ் பண்ண முடியாது. எவ்வளோ நேரம் நீங்கள் இப்படி குனிஞ்சு ஓட்டிகிட்டு இருப்பீங்க சொல்லுங்கள்? பேக் பெயின் கண்டிப்பாக வந்துடும். எனக்கு தெரிஞ்ச சீட் மாடிஃபை பண்ணியிருக்காரு, டூரிங் மோட் போட்டிருக்காரு போல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, பார் அண்ட் மிரர்ஸு பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. சீரியஸாக சொல்லணும்னா எனக்கு கோப்ரோ ஆஃப் பண்ணுறதுக்கு மனசே வரல. அவ்வளோ ஒரு ஜாய்ஃபுல்லாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கே. ரொம்ப அப்படியே மாதிரி கிரேசி ஃபீல்னே சொல்லலாம். என்னோடய ஸ்டார்க்குக்கும் இதுக்கும் நான் என்ன டிஃப்ரென்ஸ் நான் ஃபீல் பண்ணேன்னு சொல்கிறேன் பாருங்கள், என்ன ஆச்சுன்னு தெரில. ப்ரோ டீ கடையா? ஓகே ப்ரோ. ஓகே, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டீ கடை வந்துருச்சு போல். எனக்கு பேக் சைடில் இருக்குது, ராஜு பவனா. ஸோ ஓகே, நம்ம இப்போ திருப்பி ஜிடி தான் ஓட்டுறோம். அந்த கடையில் பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருந்துச்சு. டீயும் இல்லைன்ட்டாங்க. டிஃபனும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இட்லி தான் இருக்குன்னாங்க. அதுக்கே வந்து நான் 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணணுமா. சரி வேண்டாம், நம்ம வந்து நல்ல ஒரு டீ கடையில் போயிட்டு பிரேக் எடுக்கலான்னு பிளான் பண்ணிட்டோம். ஓகே, நான் சொல்லிடுறேன் என்னோட ஸ்டார்க்குக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இதோட சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது. இன்டர்செப்டரில் கொஞ்சம் சாஃப்ட்வேர் சைடில் கொடுத்துருப்பாங்க. பட் ஓகே, அது வந்து அட்ஜஸ்டபிள் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைடிங் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம அக்ரெசிவாக இருக்கனால கான்ஃபிடன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. கார்னரிங்காக இருந்தாலும் சரி, லாங் ஸ்ட்ரெச் ரோட்டில் போகிறதா இருந்தாலும் சரி, சூப்பராகவே இருக்குது ஓட்டுறதுக்கு. இன்டர்செப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கமாண்டிங் பொசிஷன் சொல்லுவாங்க. இப்படி ஓட்டுவேன். இனி மேபி அந்த ஆங்கிளை பார்த்தாலே தெரியும் நான் எவ்வளோ டவுனில் உட்காந்துட்டு இருக்கேன் பாருங்கள். ஸோ அது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் எனக்கு வந்து இந்த விரிஸ்ட் பெயின்ன்றது வருது. ஓ இன்னும் இப்படி வாபிள் ஆகுது. ஓ மை காட், வாப்ளிங் இஷ்யூ இருக்குது. இன்டர்செப்டரில் தான் அந்த இஷ்யூன்னு பார்த்தேன். ஜிடிலையும் பார்த்தீங்கன்னா அந்த வாப்ளிங் இஷ்யூன்றது வேறு லெவலில் இருக்குது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விரிஸ்ட் பெயின் இருக்குது இந்த வண்டி ஓட்டும் போது. நெக்ஸ்ட்டு குனிஞ்சு ஓட்டுறதுனால என்னால் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுறதே ரொம்ப அதிகம். இந்த லாங் ஸ்ட்ரெச்லாம் அடிக்க முடியாது இந்த பைக்கில். பிரேக்கிங் இன்டர்செப்டருக்கு இதுக்கும் சேமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேஷன் ரெஸ்பான்ஸ் வந்து இன்டர்செப்டரை விட இதுக்கு ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க. இன்டர்செப்டரில் வந்து காற்று வந்து மூஞ்சில் அடிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி குனிஞ்சு ஓட்டுறதுனால ஹெல்மெட்டும் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டாக ஏரோடைனமிக் டிசைனு. ஸோ நல்லா இருக்குது. அதான் சொல்கிறேன்ல, அந்த ரைடிங் கான்ஃபிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செப்டரை விட வண்டியில் ஜிடியில் வந்து சூப்பராகவே இருக்குது. ஸோ அதில் இருக்க பாசிட்டிவ் வந்து இதில் நெகட்டிவ், இதில் இருக்க நெகட்டிவ் அதில் பாசிட்டிவ். என்னன்னா அதில் வந்து அந்த இப்படி ஓட்டுறோம் பார்த்தீங்களா அந்த கமாண்டிங் பொசிஷனு, அதனால் நமக்கு அந்த பேக் பெயின் ரிஸ்ட் பெயின்லாம் இருக்காது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குனிஞ்சு ஓட்டுறோம், அதனால் அந்த ரிஸ்ட் பெயின் பேக் பெயின்லாம் இருக்குது. பட் கிரேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதை விட இதை ஓட்டும் போது தான் செம்ம கிரேஸியாக இருக்குது. தெரியுதுங்களா?
அந்த கட் அடிக்கிறது, அந்த பெண்டு போடுறது, கார்னரிங்லலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் இந்த பைக்கில். ஸோ அவ்வளோதான் என்னோட அப்சர்வேஷன் இதுதான். வாட் ஹேப்பன் என்னாச்சுன்னு தெரியலையே. அழகாக இந்த கேப்லாம் எடுத்துன்னு வந்துடலாம் போல வண்டியை. நல்லா இருக்குப்பா. இன்டர்செப்டர்னால் நம்மளுக்கு எப்படி இருக்கும். ஸோ நம்ம கேப்பில் எடுத்துன்னு வந்து கஷ்டமாக இருக்கும். இது பாருங்க சைலண்ட்டாக எடுத்துன்னு வந்து ஒரு பக்கத்தில் நிறுத்திட்டேன். மம்மி ஜியோ காலிங். நம்ம ராஜ் ப்ரோவோட மாம் காலிங் போல். நம்ம கொஞ்சம் முன்னாடி போயிடலாம், ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் போது. பரத் அவரை பிடிக்க போயிருக்காரு போல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ் ப்ரோ வழி அமிச்சாச்சு. அப்பாச்சி ப்ரோ, ஜிடி ப்ரோ, அப்புறம் நம்ம ஸ்டார்க் இருக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்த வழியை தான் காமிக்கணும். உங்களுக்கும் போர் அடிக்கும். ஆல்ரெடி இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் தெரியும் இந்த வீடியோ எந்த அளவுக்கு லென்த்தாக போயிருக்குதுன்னு. ஒரு அழகான ரைடு பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குது. அது என்ன ரைடுனா, ரைட் டு காஞ்சனகிரி ஹில்ஸ். அதாவது ஒரு மினி வால்பாறைன்னு சொல்லலாம் அதை. அது ஏன் நான் மினி வால்பாறைன்னு சொல்கிறேன்னா, சாரி வாய்ஸர் லாக் பண்ணிட்டேன். அது ஏன் நான் மினி வால்பாறைன்னு சொல்கிறேன்னா, நான் சொல்கிறத விட நான் vlog பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடத்த நான் காட்டுறேன், பாருங்கள். சீரியஸாக நீங்களும் அதான் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ பாருங்கள். அது இல்லாமல் நிறைய ரைடர்ஸ்க்கு வந்து இந்த இடம் இருக்கான்னு தெரியல. ராணிப்பேட்டிலேருந்து அரௌண்ட் 20 கிலோமீட்டர்ஸில் இந்த காஞ்சனகிரி ஹில்ஸ் வந்துடும். அது வந்து ஒரு ரொம்ப குட்டி ஹில்ஸ் தான், பட் பார்க்க வேண்டிய இடம். செம்ம சீனிக்காக இருக்கும் பார்க்கறதுக்கு. எனக்கு நான் என்ன சொல்கிறது, நான் அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறதை விட அதை நான் உங்களுக்கு vlogல சொல்லும் போது அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற ஃபீலே வேறு லெவலில் இருக்கும். ஸோ நம்மளோட அடுத்த ரைடு பார்த்திங்கன்னா ஆப்வியஸாக காஞ்சனகிரி ஹில்ஸ் தான். முன்னாடி போகிற அந்த ஜிடி ப்ரோவும் வந்து ஏதாச்சும் ரைடு போனால் சொல்லுங்க ப்ரோன்னாரு. சரி ப்ரோ, நம்ம இப்போதைக்கு வந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு ரைடு, அதாவது காஞ்சனகிரி ஹில்ஸ் தான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்கமிங் ரைட்ஸில். முடிஞ்சால் வந்து நீங்களும் ஜாயின் பண்ணுங்க ப்ரோன்னு. சரி ஓகே ப்ரோ, நானும் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிண்டி போகிற ரோட்டில் தான் இருக்கோம். இங்கே தான் எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்கும். ஒரு ½ ஹவரில் போய்ட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பேஸ்ட் வந்து டிராஃபிக்கு. எப்போ போல் நம்ம அந்த மாதாவரத்தில் ஒரு டீயை குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு ரிலாக்ஸ் பண்ண வேண்டியதான். அந்த ஃபர்ஸ்ட் பக்கெட்டில் இருக்க ரைடு உங்கள்கிட்ட நான் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து லாங் ரைடும் ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். அதை நான் கிட்ட சொல்கிறேன். ஓ அப்பாச்சி ப்ரோ ரொம்ப கோவக்காராக இருப்பார் போலியே. இங்கே என்னன்னா இது எல்லாமே பேராக இருக்கிறாங்க. வேலண்டைன்ஸ் டேனால் பேராக பார்க்கலன்னா எப்படி, ஒரு கப்புள்ஸ் முன்னாடி போயிட்டுருக்காங்க. சும்மா அப்படியே ஸ்பாட்டில் பண்ணுவோம் ஸ்டாருக்கு. வேறு அப்பப்போ கோவப்பட்டுருவாப்பில். ஸோ ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் என்ன ரைடு போகிறேன்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதாவது காஞ்சனகிரி ஹில்ஸு. அன்டில் இட்ஸ் பை ஃப்ரம் உதய். கைஸ், ஆக்சுவலாக நான் வீடியோவே சைன் ஆஃப் பண்ணியிருப்பேன். முன்னாடி பார்த்தீங்களா ஒரு ஹார்லி டேவிட்சனு, அவர் பைக் ஓட்டுறாரா கார் ஓட்டுறாரா? ஆக்சுவலாக 2 ஹார்லி டேவிட்சன் போகுது. முன்னாடி போகிறது அது ஒரு ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் போல். இதுதான் வேறு லெவலில் இருக்குது. இது என்ன, அது ஃபேட் பாபா? வாவ், நம்ம கார் ஓட்டுற மாதிரி இருக்குது. சும்மா காட்டணுன்னு அதான் காமிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம வாங்க பயணத்தை மீண்டும் தொடருவோம். ஏன் தொடரணும், நான் முடிச்சிட்டேனே. பை ஃப்ரெண்ட்ஸ்.